அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 24. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றடச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்றுக் குணிலா எறிந்தாய் கழல் போற்றி, குன்றுக் குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகைகெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இது என்னன்னா, பரந்தாமருக்கு பல்லாண்டு பாடக்கூடிய அளவுக்கு சிறப்பு பெற்ற பாடல் தான் இந்த பாடல். இதுல ஒவ்வொன்றுமே கண்ணபிரான் செய்த லீலைகள், அதாவது விஷ்ணு பகவான் எடுத்த ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே இதுல சொல்லப்பட்டிருக்கும். முதல் வரி என்னன்னா, திருவிக்கிரமனாய் அவதரித்து 3 உலகத்தையுமே தன்னுடைய சேவடியால அளந்த பிரானே, கடவுளே, உன் பாதத்துக்கு முதல்ல ஒரு போற்றி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ராம அவதாரத்துல தென்னிலங்கை போய் ராவணனை அழித்த, அந்த அரசனை அழித்த, உன் புகழ நாங்க பாடுறோம். சக்கர வடிவுல வந்த சகடன் அப்படிங்கிற அசுரனை ஒரே உதையால அழிச்சிட்ட, உன்னுடைய புகழ நாங்க பாடுறோம். ஏன்னா போற்றி போற்றி அப்படின்னு அதுல முடிஞ்சிருக்கும் எல்லா வரிகள்லையுமே. அது என்னன்னா, உன்னுடைய புகழ பாடுறோம் அப்படின்னு. கன்று வடிவுல வந்த வக்சாசுரனை உதைத்து தடியாக கருதி அவனை விலாமர வடிவுல கபிதாசுரன் மீது எரிந்து அழித்தவர், உன்னுடைய கால்கள் அணிந்த வீர கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு பாடுறாங்க. இந்திரன் அனுப்பிய மழையால ஆயர்குலத்தவர்களை காப்பாத்துன, கோவர்த்தனகிரிய குடையாய் பிடிச்ச உன் பண்பு, ஏன்னா சுண்டு வரல்ல தான் அதை பிடிச்சிருப்பார், நம்ம எல்லாமே அதை பார்த்திருப்போம். உன்னுடைய பண்பு எவ்வளோ பெருது, அதை நாங்க போற்றுகிறோம். எதிரிகள் எவ்வளவுதான் பலமா வந்தாலும் அவங்கள உன் கையில இருக்கக்கூடிய வேலாலே அழிச்சிட்ட, அதனால உன்னுடைய வேலுக்கும் இந்த இடத்துல நாங்க நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். எந்த காலத்திலயுமே உன்னுடைய வீர செயல்களை பாடணும், அதுதான் எங்க எல்லாருக்கும் தேவை. உன்னுடைய அருளை நாங்க எல்லாம் பெறணும், உன்னுடைய அருளை பெறுவதற்கு தான் இப்ப நாங்க வந்திருக்கோம். எங்கள் மீது இரக்கம் காட்டணும் கண்ணாணி அப்படின்னு ஆயர்பாடி பெண்கள் எல்லாம் சேர்ந்து பாடுற பாடல் தான் இந்த பாடல். கண்ணன் அப்படிங்கிறவர் செய்த லீலைகள் அப்படிங்கிறத அடக்கி இருக்கக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். நாமும் தினமும் திருப்பாவை பாடுவோம். நன்றி.